திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பை சராசரியாக ஒரு நாளைக்கு 700 டன் உற்பத்தி ஆகுது. பெரும் குப்பை ஜெனரேட் பண்றாங்க, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி மாதிரி நிறுவனங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், சாதாரண வீடுகள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், இது எல்லாமே 2016 மத்திய அரசு இந்த திட மேலாண்மையை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. குப்பைகள் சேகரிக்கக்கூடிய இடத்திலேயே தரம் பிரிக்கணும். அதன் பிறகு பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர், பெரிய நிறுவனங்கள் குப்பை இருந்ததுன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை டோட்டல் ஃபெயிலியர். இங்க இருக்கக்கூடிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இந்த குப்பையை வச்சு ஒரு லாபம் பார்க்கிறாரு. இந்த குப்பையை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்க இவங்க நிறைய குப்பை நிறுவனத்தை கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கமிஷன் வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால அத முதலிவாளையம் போன்ற பகுதியில 2021 வரை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குப்பையை கொண்டு போய் தரம் பிரிக்காம அப்படியே கொட்டுறது. ஒரு நாளைக்கு நீங்க 600-700 டன் கொட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோர்ட்ல முதலிவாளையத்தினுடைய மக்கள் போய் பிரச்சனை செய்த பிறகு அது அங்கிருந்து இடுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன காளிபாளையத்துக்கு மாத்திட்டாங்க. இன்னைக்கு சின்ன காளிபாளைய மக்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அதாவது சின்ன காளிபாளையத்துடைய மக்களுடைய குப்பை 1 கிராம் அதுல கிடையாது. 1 கிராம் கூட அவங்களுடைய குப்பை கிடையாது. முழு மாநகராட்சியினுடைய குப்பையை கொண்டு இங்க கொட்டி படிப்படியாக அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் மாசுபடுத்தி, ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மாசுபடுத்தி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை உருவாக்கி, எப்படி சின்ன காளிபாளையத்தில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க, முதலிவாளையத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும். குறை பிரசவத்துல குழந்தைகள் அங்க பிறக்கிறாங்க, ஸ்கின் நோய்கள். இது முழுவதுமாக திருப்பூர் மாநகராட்சியினுடைய பொறுப்பு. அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பையை மாநகராட்சிக்குள்ளேயே தரம் பிரித்து அவங்க வேலை செய்யணும். இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டுமே 28 எம்சிசி என்பது குப்பைகள் மறுசுழற்சி மையம் மிஷின். 28 மிஷின்ல 5 மிஷின் மட்டும்தான் வேலை செய்யுது, 23 மிஷின் வேலை செய்யல. ஒப்புக்கு சப்பானியா ஒரு மிஷின், ஒப்புக்கு சப்பானியாக குப்பை எடுத்து அப்படியே கொண்டு கிராமத்துல டம்பிங் யார்டு மாதிரி கொட்டுறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல யாரோ மேயரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறதுக்காக திருப்பூர் மேயர் என்ன சொல்றாரு, திரு தினேஷ் அவர்கள், நீங்க மன்னிப்பு கேட்டா உங்க ஊர்ல குப்பை கொட்ட மாட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சின்ன காளிபாளையத்துடைய ஊருடைய பொதுமக்கள் போய் மன்னிப்பு கேட்டு வீடியோ கொடுக்கும் அளவுக்கு இங்க அரசியல் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலையில பித்து பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன காளிபாளையத்தினுடைய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்து விவசாய தலைவர்கள் வரை மன்னிப்பு கேட்க வைத்து, அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதன் பிறகு குப்பையை கொட்ட மாட்டேன், நீங்க மன்னிப்பு கேட்டுன்னு அனுப்பிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மறுபடியும் குப்பையை கொட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. அதுல 10 பேர்த்த கைது பண்ணிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 6 பேரு, உள்ளூர்காரங்க 4 பேர். அதை கண்டித்து இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக முதல் பர்மிஷன் எங்க கேட்டோம், சின்ன காளிபாளையத்துல. அதற்கு அனுமதி இல்ல. ஊரு ஃபுல்லா கர்ஃபியூ போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. 2வது நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாநகராட்சியில கேட்டாங்க, சொல்ற இடத்துல செய்யறோம், அதுவும் இல்லை. நான் சென்னையிலிருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்காக என்னை சென்னை கோயம்புத்தூர் வீட்டு சிறை வைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. மருத்துவமனைக்கு போனேன், மருத்துவமனையில அங்க 4 காவல்துறை அதிகாரிகள். அவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாநகராட்சி இந்த பகுதிக்கு வந்து ஊர் பொதுமக்கள் கட்சி நண்பர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தப்பை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கிறாங்களோ ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். 29ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க. அன்னைக்கு சின்ன காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம். அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல, வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். போஸ்ட் ஓடுறது, கையெழுத்து போடுறது, கவர்னரை பாக்குறது, உச்ச நீதிமன்றத்துக்கு போறது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது, அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம். ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சின்ன காளிபாளையம் இந்த இடுவாய் பகுதியினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்க எல்லாம் திமுக காரங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தோற்கடிப்பதற்காக ஊர் மக்கள் வந்து வாக்கு கேட்பாங்க. அது திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ செல்வராஜாக இருக்கட்டும், அண்ணன் செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கட்டும்,
திரு மேயராக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து சின்னக்காளிபாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய படலத்தையும் கூட நடத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக 28, 29ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியோட ஊர் பொதுமக்கள் நாங்க கருப்பு கொடி அணை காட்ட போறோம். முதலமைச்சர் அந்த பகுதிக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்ல போறோம். இப்படிப்பட்ட மோசமான ஒரு மேயரை கொடுத்ததுக்காக, இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவர் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை 2 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒண்ணுல 888 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒண்ணுல 1024 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது. இந்த துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு செய்த ஊழலுக்கு இதுவரை தமிழகத்தினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் போடல. ஆனா இவங்க குப்பையை கொண்டு போய் சின்னக்காளிபாளையத்துல கொட்டுறாங்கன்னு தட்டி கேட்ட பொதுமக்கள் மீது எஃப்ஐஆர். அதுல முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, மாலையெல்லாம் கழட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்த்தோம், குழந்தைகளை பார்த்தோம், அது அழுகுறல கேட்டோம். தப்பே செய்யாத ஊர் மக்களை பிடிச்சு 12 செக்ஷன்ல வழக்கு, 12 செக்ஷன்ல. அதாவது காவல்துறை பணிக்கு வந்த பெண் காவல்துறை சிப்பந்திகள் மீது தவறாக நடந்தாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கம்ப்ளைண்ட் யாரு? போலீஸ் கான்ஸ்டபிள். காவல்துறை டியூட்டியில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. என்ன மக்கள் செய்த போராட்டம் தவறே கிடையாது. நாங்கள் அதே தான் செய்ய போறோம். அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் விடப்போவது கிடையாது. இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்லும் வரை நாங்கள் விடப்போவது கிடையாது. எங்களுடைய மேயரோ மக்களுடைய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய கவுன்சிலரோ அடிப்படை வேலையை செய்யாம, குப்பையை பிரிக்காம, குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே சுத்திகரிப்பு செய்யாம அதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல போட்டு அந்த கிராம மக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது முதல் பகுதிகள். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது, காவல்துறை தடுத்தும் கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். காவல்துறை கைதுக்கு கூட அஞ்சாமல் ஆயிரம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களோடு தொடர்ந்து இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தியாக அது மாறி இருக்கிறது. எனக்கு ரொம்ப தூரவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோடு 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு இந்த சாயந்தரம் அவரே தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீபத்தூணுல தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டிச்சு, இதனால தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம். அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி. ஒருவர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் அது மனக்குமுறல் வரும். அது எஜ்ஜில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில. நிச்சயமாக இங்க தீபத்தூர்ல நம்ம தீபம் ஏத்தத்தான் போறோம், அதுவும் ஜனநாயக முறையில. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். பூர்ணச்சந்திரா அவருடைய குடும்பத்திற்கு 2 குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம்.